வானதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் காவேரி சீக்கிரமாக ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் எல்லா ஸ்டோரியும் ஒன்று விடாமல் சொல்ல காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கும். அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சார், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் நானே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்திருக்கா, இல்லை என் ஃபேமிலியில் இந்த மாதிரி யாருக்குமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி நடந்திருந்தால் எனக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்த மாதிரியும் கேள்விப்பட்ட மாதிரியும் ஏதோ எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதான் எனக்கு என்னன்னே புரியல அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல விஜய் திரும்பியும் வந்து கேட்பாரு, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க மிஸ், ஃப்ரீயாக விடுங்க. இதெல்லாம் மேபி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடந்திருந்தாலும் யாருக்காவது நடந்திருக்கலாம், உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை சார், மற்றவங்களுக்கு நடந்திருந்தால் எனக்கு அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்காது. இதெல்லாம் எனக்கே நடந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்ன மாதிரி சொல்ல, அப்போ என்னென்னு சொல்ல வரீங்க? அந்த நான் சும்மா நினச்சிக்க சொன்னவங்கள அந்த இடத்துல, ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்ற மாதிரி விஜய் இழுக்க உடனே காவேரி சொல்லுவாங்க, ஐயோ சாரி சார், நான் அப்படி மீன் பண்ணல. எனக்கு அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு நான் சொல்ல வரல. பட் என் ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனில் யாருக்காவது நடந்திருக்கலான்ட்டு தான் நான் சொன்னேன். பட் சம்திங் எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்னங்கிறது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய மெமரிஸை வந்து நான் மறந்துட்டேன்னு. மேபி இதுலேயுமே அது ஒரு மெமரியாக கூட இருக்கலாம். ஆனால் நான் உங்கள் ஒய்ஃப் இடத்துல இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு கோவம் வந்திருக்கும். அது எப்படி அந்த ஆளுங்களெல்லாம் நீங்கள் சும்மா விட முடியும்? உங்கள் ஒய்ஃப் அந்தளவுக்கு கஷ்டப்படுறதுக்கும் நீங்கள் உயிர் பொழைச்சி வந்திருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் தெரிஞ்சுமே நீங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல சார். நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவே கூடாது. அவங்களுக்கான தண்டனையை நீங்கள் வாங்கி கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கான பதிலடி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. உங்கள் கிட்ட நெருங்குறதுக்கும் உங்கள் குழந்தைக்கிட்ட அவங்க வரதுக்கும் ரொம்ப யோசிப்பாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல விஜய் உடனே நினைப்பார், இப்படி தானடி நீ திமிராக இருந்த, உன் கூட சேர்ந்தும் நானும் எல்லாத்தையுமே போல்டாக ஃபேஸ் பண்ணேன். எல்லாமே எனக்கு இருந்துச்சு சப்போர்ட்டு. பட் யாருமே இல்லாமல் இப்போ நான் தனியாக எப்படி எதுக்க முடியும்? அந்த பசுபதியும் சரி, அவன் பையனையும் சரி. அதனால் எதிர்த்தா நான் மட்டும் பாதிப்படைய மாட்டேன். அதில் நம்ம குழந்தையும் இருக்கான்ற பயத்தில் தான் நான் சும்மா இருக்கேன் காவேரி அப்படின்ன மாதிரி விஜய் மனசுக்குள்ளே நினச்சிட்டு காவேரி கிட்ட பதில் சொல்லுவார், அப்படி இல்லை மிஸ், இப்போ வந்து நான் முன்னாடி அவ்வளோ கெத்தாக சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா யாரையும் மதிக்காமல் எதுக்குமே பயப்படாமல் எல்லாத்தையும் போல்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாருங்களேன், எதுக்குனாலும் ஒரு செகண்ட் யோசிக்க வேண்டியதுக்கு இருக்குது. ஏன்னா முன்னாடியே பெரிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி அதிலேருந்து மீண்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் அவங்கள எதுக்குறேன்ற பேரில், பழிவாங்குறேன்ற பேரில் அவங்க கூட போய் நான் மல்லு கட்டினேன்னா கடைசியில் பாதிக்கப்படுறதே என் குழந்தையா இருக்குன்ற பயத்தில் தான் நான் ரொம்ப பல்ல கடிச்சிட்ருக்கேன். இல்லைன்னா இவனுங்களெல்லாம் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிற கூட எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. என் ஒய்ஃப் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் அவங்க தான் தெரிஞ்சும் இவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்கு காரணமே அம்மா மட்டும்தான் மிஸ் அப்படின்ன மாதிரி சொல்ல, அதுவும் சரிதான் சார், அவங்க ரொம்ப பொல்லாதவனுங்களாக இருக்கானுங்க. அந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கக்கிட்ட எல்லாம் நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் கரெக்டு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களை ரியல் லைஃப்பில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஒய்ஃபையும் பிரிஞ்சு இப்போ தனியாக நீங்கள் இருக்கீங்க. உங்கள் ஒய்ஃப் ஒரு பக்கம் குழந்தை உங்களெல்லாம் பிரிஞ்சு தனியாக இருக்காங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் உங்கள் குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி சேஃப்டியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் லீகலாக பார்த்துக்கோங்க சார். நீங்கள் எந்த அவசரப்பட்டும் எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா காவேரி விஜய்கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு ஒரு டவுட்டு. அவங்க ஃபேமிலியே ரொம்ப கேவலமான ஃபேமிலின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அம்மாவுமே அடிக்கடி அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் குடும்பமே இந்தளவுக்கு செதஞ்சு போயிருக்குன்னா அதுக்கு காரணமும் அந்த ஆள் தான், அவங்க ஃபேமிலி தான். என் அப்பாவோட எல்லா சொத்தையுமே அந்த ஆள் ஏமாற்றிட்டான், நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிலேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறக்கும் அந்த ஆள் தான் காரணமாக இருந்திருக்கான். இப்போ அவன் பையன் வேறு இறந்துருக்கான். அந்த பசுபதி இதெல்லாம் கேள்விப்பட்டு சும்மா இருப்பானா சார்? நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டானா? நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க உடனே விஜய் அப்படியே சடன் பிரேக் போட்டுருவாரு காரை. மிஸ், நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. என் மைண்டு ஃபுல்லாக இப்போதைக்கு ராகவ் தொல்லை நம்மளுக்கு இல்லை, இதிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம், இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் திரும்ப என் மனசு சொல்லிச்சே தவிர இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. பாருங்கள், நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இந்த விஷயம் மட்டும் பசுபதிக்கு தெரிஞ்சதுன்னா அவன் சும்மாவே இருக்க மாட்டான். ஏன்னா அவன் முன்னாடியே வந்துட்டு அவன் பையன்தான் இல்லைன்ட்டு அவன் பையனையே பிளாக்மெயிலாக பண்ணி நான் நிறைய விஷயம் அவனை வந்து மிரட்டியிருக்கேன்.
அதனால் அவன் அந்த அளவுக்கு அவன் பையன் மேலே பாசத்தோடையும் ரொம்ப வெறித்தனமாக இருப்பான். இப்போ இந்த விஷயம் மட்டும் கேள்விப்பட்டான், கண்டிப்பாக அவன் சும்மா இருக்க மாட்டான். டைரெக்டாகவே நம்மக்கிட்ட பிரச்சனை கொடுக்குறக்கு வருவான். எனக்கு அதுதான் யோசனையாக இருக்குது மிஸ் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, சரி விடுங்க சார், நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, அந்த டைமே வந்துட்டு விஜய் யோசிச்சிருவார், மிஸ் உங்களை நான் இதுக்கு மேலே தனியாக அனுப்புனேன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் போகிறது வரதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ரொட்டீன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருப்பீங்க. ஆனால் நம்ம எதிர்பாராத டைமில் அந்த பசுபதி ஏதாவது நம்மளை தொல்லை பண்ணுவான். அதுக்கு நான் ஒரே ஒரு ஐடியா தான் வச்சுருக்கேன், அந்த ஆப்ஷன் தான் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் மிஸ் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன சார் எதை பற்றி சொல்கிறீங்க? அவன் தான் வந்துட்டு பிரச்சனை பண்ணுவான்னு தெரியுதுல்ல, நம்ம அதுக்கு மாற்று வேலை எதுனாலும் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள் சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, இல்லை மிஸ், இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும், பசுபதியை நம்ம ஜெயிலுக்கு அனுப்புகிற வரைக்கும் தயவு செய்து நீங்களும் அம்மாவும் எங்கள் வீட்டிலையே வந்துடுங்க. அப்போ தான் உங்களோட சேஃப்டிக்கும் அது நல்லது. ஏன்னா நான் அவனால் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். என் ஒய்ஃப் இந்த அளவுக்கு பிரச்சனையை அனுபவிச்சிருக்கா, அவளும் நானும் பிரிஞ்சிருக்கோன்னா அதுக்கு காரணமே அவன்தான். அவன் எது செய்யவும் அவன் தயங்க மாட்டான். இப்போ இவ்வளோ பெரிய இழப்புக்கு அப்புறம் அவன் ஏதாவது பெருசாக பண்ணணும், யாரையாவது ஏதாவது பண்ணணும் தான் ரொம்ப முயற்சி பண்ணி காத்துட்ருப்பான். அதனால தான் சொல்கிறேன் மிஸ், தயவு செய்து நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, சார் என்ன சார் சொல்கிறீங்க, இது எப்படி செட் ஆகும்? நான் ஏதோ ஒரு நாள் அம்முக்காக வந்திருந்தேனே தவிர நான் எப்படி உங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக இருக்க முடியும்? அம்மாவும் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா இருக்காது சார், எனக்கே ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது. நேற்றுக்கு ஒரு நாள் இருக்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல, ஏன் மிஸ் எதனால் இப்படி சொல்கிறீங்க? ஒருவேளை சித்தப்பா உங்ககிட்ட ஏதாவது தப்பாக பேசினாரா? அன்னைக்கு கோவமாக பேசின மாதிரி இன்றைக்கும் உங்களுக்கு பிடிக்கலையா அவங்கள அப்படின்ன மாதிரி கேட்க, சேச்சா அப்படிலாம் இல்லை சார், அவர் ரொம்ப சாஃப்டாக தான் பேசினார். நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்ல விதமாக என்கிட்ட நடந்துக்கிட்டாரு. அவர் அவ்வளோ அக்கறையாக குழந்தை மேலே வந்து எவ்வளோ யோசிக்கிறதையும் பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய பிரச்சனை அவர் கிடையாது சார், இது கரெக்டாக வராதுன்னு எனக்கு தோணுது. அவனால் பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம், நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன மிஸ் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவன் லாரி விட்டு ஆக்சிடெண்ட் பண்ணி என் ஒய்ஃபவே அந்த அளவுக்கு படுத்தியிருக்கான். என் ஒய்ஃப் இந்த அளவுக்கு நிலைமையில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே அவன் தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் சேஃபாக இருக்கணுங்கிறக்காக தானே நான் வீட்டுக்கு வர சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூல்ஸாக வந்துட்டு உரிமையாக வந்து விஜய் திட்டுவார். உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சார் சார் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கணும், எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், அவங்க கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆவாங்க. ஒத்துக்காமல் அவங்க எங்கே போயிட போகிறாங்க? நீங்களும் அம்மாவும் எங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், அங்கே இருந்து தான் ஆகணும், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக வீட்டுக்கும் ரீச் ஆயிடுவார். வீட்டுக்கு ரீச் ஆனதுமே சாரதா வெளியிலேருந்து காவேரி அம்மு அப்படின்னு கத்திகிட்டே ஓடி வர, இல்லைம்மா அம்முவை கூட்டிகிட்டு வரல, அவன் ரொம்ப டயர்டாக இருக்கா, அதனால் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம், அவள் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு. சொல்லுமா என்ன அப்படின்ன மாதிரி காவேரி வந்து அவங்க அம்மாட்ட கேட்க, இல்லைடி நான் ஆசையாக இருந்தேன் அம்முவை பார்க்கலான்னு, அவளை வேற நேற்றுக்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னியா, அவளை கண்ணால் பார்த்துருந்தேன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பேன். பாத்திய காவேரி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அந்த வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல நீ அம்முவை நல்லா பார்க்குற வழியை பாரு அப்படின்ன மாதிரி சொல்ல, அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க லூஸ் மாதிரி, நான் எதுக்குமா வேலையை விடணும் அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, டக்குன்னு வந்துட்டு சாரதா அப்படியே சமாளிச்சிருவாங்க. ஐயோ நான் வேற இவன் அம்மான்ற விஷயம் இவளுக்கு தெரிஞ்ச மாதிரியே உணர்ச்சி வசப்பட்டு பேசிகிட்டு இருக்கேனே, ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்படி இல்லடி உங்கள் ஸ்கூலில் வந்து மிஸ்ஸுங்க எல்லாம் திட்டினாங்கன்னு சொன்னில்ல, நீ காவேரி பாப்பாவுக்கு தான் வந்து கேரிங் பண்ணுற உரிமையாக இருக்குன்னு, அப்படியெல்லாம் அவங்க திட்டினாலும் நீ அவங்கக்கிட்ட சொல்லிடு, இவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு, நான் அவங்கள அப்படி தான் பார்த்துக்குவேன், அவங்க மற்றவங்களுக்கு யாராவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்கள வேறு ஸ்கூல் மாதிரி போக சொல்லிடு, அவ்வளோதான் காவேரி சொல்லுவேன் அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, உடனே விஜய், அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசலான்னு தான் வந்திருக்கேன், கையோடு நான் சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி விஜய் ஆரம்பிக்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க தம்பி, யாரை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ன மாதிரி சாரதா கேட்பாங்க. உடனே காவேரி எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பசுபதியோட பையன் ராகவ் வந்து காரில் இறங்கி ஓடும்போது லாரி மோதி இறந்துட்டாமா, அதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, ஆனால் நம்ம கூட பிரச்சனை பண்ணும்போது தான் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆச்சு. கண்டிப்பாக அந்த பசுபதிக்கு இது தெரிய வந்துச்சுன்னா நம்மளை பழி வாங்குறதுக்கு ரொம்பவே அவன் யோசிப்பான். நம்ம குடும்பத்தில் இருக்க யாருக்காவது எப்படியாவது எதையாவது ஒன்று பிரச்சனை பண்ணி அவனுக்கு ஏற்பட்ட அதே லாஸை நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் கொடுக்கணுன்றதில் அவன் ரொம்ப தெளிவாக கங்கனை கட்டிகிட்டு இருப்பான். அதனால் நீங்களும் காவேரி மிஸ்ஸும் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு தோணுதுமா, இப்போ இமீடியட்டாக கிளம்பி வாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாம்
போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாரதா ரொம்ப யோசிப்பாங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே காவேரி இருந்துட்டு சொல்லுவாங்க, சார் நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? ஸ்கூலும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தானே, லீவெல்லாம் போட முடியாது. லீவ் கண்டினியூஸாக போட்டோன்னா அந்த வேலையே எனக்கு போயிடும் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன மிஸ் சொல்கிறீங்க? நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுனா எங்கள் வீட்டிலேருந்தே போய்க்கோங்க. அம்மாவும் அங்கேருந்து தானே ஸ்கூலுக்கு போகிறா. நீங்களும் அம்மாவும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. நம்ம வீட்டில் வேணும்னாலும் நான் செக்யூரிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட சேஃப் கிடையாது. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை தம்பி அங்கே வந்துட்டு இருக்கிறது எப்படி செட் ஆகும்னு தெரியல அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே காவேரி, அம்மா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்துட்டு பெட்ரூம்குள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதாவை விஜய் கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுவார். என்னத்தை நான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, பசுபதியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது. அவன் கண்டிப்பாக நம்மளை ஏதாவது பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி காத்துட்ருப்பான். ஏதாவது சான்சஸ் கிடைச்சிச்சின்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எனக்கும் காவேரிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி எப்படிலாம் வந்துட்டு உயிர் பொழைச்சி வந்தோன்னு. இப்போ நம்ம குழந்தையவே கடத்தியிருக்கான்னா அவன் எது வேணும்னாலும் செய்ய தயாராக இருப்பான். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா எல்லாரையும் நான் ஒரே இடத்துல வச்சு பார்த்துக்க முடியும். அங்கே செக்யூரிட்டிஸ் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணிடலாம். போலீஸ்கிட்ட நான் பேசிடுறேன். நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாதுட்ட. இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கே வந்து தான் இருந்தாகணும் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே, இல்லை தம்பி நான் எப்படி அங்கே வந்து இருக்க முடியும்? ஏற்கனவே அங்கே வீட்டில் நம்ம வீட்டில் எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது தான் பிரச்சனை வந்து எல்லோரும் பிரிஞ்சு வந்தோம். இப்போ அங்கேயே திரும்பி கூப்பிடுறீங்க. எனக்கு அதை நினச்சா தான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. நீங்கள் காவேரியை வேணும்னா கூட்டிகிட்டு போகலாம் உரிமையோட, ஆனால் நாங்கள் உரிமையோடு வர முடியாதுல்ல தம்பி அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, அத்தை காவேரியை மட்டும் நான் இப்போ உரிமையோடு அழைச்சிட்டு போயிட முடியுமா என் பொண்டாட்டின்னு? அப்படி இல்லை அத்தை, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, தயவுசெய்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்களும் காவேரியும் அங்கே அம்மா கூட வந்து இருந்து தான் ஆகணும். உங்களுக்கும் அம்மா கூட இருக்கிறதுக்கு ஆசை இல்லையாத்த? இப்படியே நாங்கள் டெய்லி வந்து பார்த்துட்டு தானே போயிட்டுருக்கோம். கொஞ்ச நாள் நீங்களும் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அம்மா கூடயும் இருந்த மாதிரி இருக்கும். நம்மளும் எல்லோரும் ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி தம்பி நீங்கள் சொல்கிறதுக்காக நானும் காவேரியும் வந்து அங்கேயே இருக்கோம், நாங்கள் எல்லாம் பேக் பண்ணுறோம், நீங்கள் உட்காருங்க அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு காவேரி கிட்ட போய் சொல்லுவாங்க. காவேரி தம்பி சொல்கிற மாதிரி நம்ம அங்கேயே போயிடலாம், நீ எல்லாமே பேக் பண்ணி வை, நம்ம அங்கேயே போய் கிளம்பி கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கலான்னு சொல்ல காவேரியும் சரின்னு சொல்லிடுவாங்க.